ராகவ் வந்து அபிகிட்ட போயிட்டு, "அபி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல அபி. எல்லாரும் என்னை வந்து கேள்வி கேட்கும்போது நீ அமைதியா தான் நிக்கிற. என்னை வந்து என்னங்க ராகவ் பேச சொல்றீங்க? நீங்க மதுவை கல்யாணம் பண்றது தான். அதுல எந்த ஒரு மாற்றமே இல்ல." இப்படியே 2 பேத்துக்கும் மாத்தி மாத்தி சண்டை வந்துட்டு இருக்குது. ராகவ் வந்து ஓவரா டென்ஷன் ஆயிட்டு மயக்கமாயிட்டு கீழே விழுகுறாங்க. அபி இதை பார்த்துட்டு, "ராகவ் என்னாச்சுங்க ராகவ், ப்ளீஸ் எழுந்திரிங்க, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க. ராகவ் வந்து எழுந்திரிக்காததுனால அபி போயிட்டு ஆகாஷ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆகாஷ் வந்து டாக்டரை எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சு ராகவுக்கு செக் பண்ணி பார்த்தா பிபி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து டேப்லெட்டுமே ஒழுங்கா எடுத்துக்கல போல. இவங்களோட வைஃப் யாருங்க, இனி டேப்லெட் வந்து நேரத்துக்கு கரெக்டா கொடுக்கணும், இல்லைன்னா இவங்களோட உயிர்க்கே ஆபத்து அப்படின்னு சொன்னதுனால அபி வந்து ரொம்பவே பயந்துக்கிறாங்க. இதை கேட்ட முரளிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது சீக்கிரம் போய் தொலைட்டும், அப்பதான் நம்ம அபி நம்மளுக்கு உடனே கிடைப்பா, நம்மளும் அபியை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணிக்கலாம். அபி வந்து மனசுக்குள்ளேயே, நம்ம ராகவை ஓவரா டென்ஷன் படுத்திட்டோம், மாத்திரையும் நம்ம ஒழுங்கா எடுத்து கொடுக்கவே இல்லை, நம்ம என்னைக்கு மது வந்து இந்த வீட்டுக்கு வந்தாலோ ராகவ் வந்து நம்ம ஒழுங்காவே கவனிக்கிறது இல்லை, எல்லாமே நம்ம தப்பு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முரளிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. சார் நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் கோயில நடிச்சிட்டோம் சார், கண்டிப்பா அபி மேடம் வந்துட்டு அந்த ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நாங்க கேட்ட அமௌண்ட் மட்டும் கொடுத்துறீங்களா? மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.